யோசித்து பார்க்காதவங்க யார் நம்மளை பார்க்க போற? நம்ம செய்யற பாவங்களே. மனிதன் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன? அவன் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு செய்ய போறது கிடையாது. நம்மளை பார்க்கறது யாரு? இயேசு கிறிஸ்து. தன் மனதளவுல பாவம் செய்யக்கூடாது. தன் பாவத்தை செய்துட்டு தேவ சமூகத்தை ஜெபம் பண்ண உட்காந்தாலே, ஜெபம் பண்ண போறதுக்காக இல்ல, ஒரே ஒரு நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இயேசு என்னோட கூட பேசும்போது பாருங்க, சின்ன தவறு, ஒரே ஒரு இந்த சின்ன தவறு செய்யறத கூட ஆண்டு விட மாட்டார். நான் சபைக்கு போவாத, அப்பெல்லாம் ஊழியன்றது இருந்தாலும் எனக்கு தெரியாது. நான் சபைக்கு போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் தூரமா இங்க இருந்துல எங்க அம்மா வீட்டுல இருந்து அப்படியே ஆத்தால போவோம். ஆத்து வழியா போயிட்டு சர்ச்சுக்கு போகும்பொழுது நான் என்ன செஞ்சது, எங்க அம்மா சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போகாம இருக்க கூடாது. எங்க அம்மா அப்பெல்லாம் ஒரு இந்து. எங்க அம்மா சொல்லுவோம், சர்ச்சுக்கு போகாம இருக்க கூடாது, நீயாவது போயிட்டு வா. எங்க அம்மாவுக்கு வேலை செய்ய நான் வேணும்னே எங்க அம்மாவை என்ன நிறுத்திக்குவாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் வச்சுக்குவோம், வந்தோமா காசு கொடுத்தோமா பார்த்தோமா போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அது போல இல்ல, உங்களுடைய சாட்சி தான் மற்றவங்களை மனம் திரும்பும். நீதான் உங்களுடைய சாட்சி தான் மனம் திரும்ப வைக்கும். அநேகருக்கு நீங்களே எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். யாருக்கு திரும்ப திரும்ப பண்ணுவாங்க, அந்த சாட்சி எனக்கு கேட்டாலே கோபம் வரும். என்ன செய்வாங்க? இத செய்யாதன்னு சொல்லுவார் ஆண்டவர். இதை எப்பா நம்ம வெளியில சொன்னா பாஸ்டர் நிறைய நோண்டுவாங்க, இதை நம்ம சொல்லவே கூடாது. அப்படி இருப்பீர்கள் பாருங்க. அது போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யணும்? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவரை இழுத்து கூடி ஒரே ஒரு பாருங்க, ஒரு நாள் ஒரு வார்த்தை குறிச்சு இயேசு பேசணும்னா அடுத்த அதை பேசவே கூடாது. ஹல்லேலூயா. அது செய்யவே கூடாது. இதுதான் நீ அவருக்கு கொடுக்கிற உன் மீது அனாத வச்ச அந்த ஸ்நேக அன்பு. மீண்டும் மீண்டும் செய்யறன்னு சொன்னா அவர் அடிக்கடி நீ சிலுவையில வச்சு நீ